போட்டி யாருக்குண்ணா இந்த வருஷம்? திமுக தான். தேங்க்யூண்ணா. எங்களை இதே மாதிரி நிறைய விஷயம் மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னு. எங்களுக்கு ஸ்டாலின் திருத்த சிஎம் ஆகணும், மற்ற யாரும் வர தேவையில்ல. அவர் வந்தால் போதும், மக்களுங்க நல்லா ஹாப்பி ஆகிடுவாங்க. விளையாட்டு திருப்பி ஆரம்பிக்கணும். அவர் ஹெல்த்து வந்து திருப்பி திமுக ஆட்சி தளபதியோட அந்த முயற்சியெல்லாம் வந்து அவர் போட்டிருக்க திட்டங்கள், இனிமேல் வரக்கூடிய திட்டங்கள் ஆனால் டிஎம்கேயோட இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மக்களுக்கு என்ன தேவை அதை மட்டுமே செஞ்சிட்ருக்காங்க. மக்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க ஆட்சியாக இருக்குது இந்த ஆட்சி. பொதுவாக அந்த விளையாட்டு மேம்பாட்டு துறையை பற்றி பேசணுன்னா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. துணை முதல்வர் வந்து அந்த அமைச்சர் பொறுப்பை ஏற்றதுலேருந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் F1 ரேஸு நம்ம சென்னையில் நடந்ததே இல்லை. புது மாதிரியாக ஒரு புது முயற்சியாக அந்த இடத்துல நடத்துவாங்களான்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து அதுக்காகவே தயார் பண்ணி ஒரு சிறப்பாக நடத்தினார். அது மட்டும் இல்லை, இந்த செஸ் ஒலிம்பியாட்டு, இந்த உலக அளவிலேயே ஒரு செஸ் ஒலிம்பியாட்டு வந்து மிக சிறப்பாக அந்த மாதிரி வேர்ல்டு ரேங்கிங்கில் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம சைதாப்பேட்டையில் ஒரு கபடி போட்டி நடத்துனாங்க. மாநில அளவில் ஒரு கபடி போட்டி நடத்துனாங்க. மிக சிறப்பாக நடத்தினார். இப்போ இவர் இந்த துறையில் வந்து அந்த விளையாட்டு மேம்பாட்டு அணிக்காக எவ்வளோ சிறப்பாக செய்கிறாரோ அதை வச்சு மக்களுக்கு, சின்ன குழந்தைங்க, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து விளையாட்டு மேலே உள்ள ஆர்வம் வந்து அதிகமாகிருக்கு. அதுவும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா சிலம்பத்துக்கு, இந்த விளையாட்டுக்கு பற்றி அந்த 3% இடஒதுக்கீடு ஒதுக்குறதுலேருந்து அந்த ஸ்கூல் பசங்களுக்கும் வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து அதில் ஊக்குவிக்கிறாங்க. அவங்களுக்கும் அதை டெவலப் ஆகணும், வேலைவாய்ப்பு அது மூலிமா கிடைக்கிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு மேம்பாட்டில் மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. நிறைய இடத்துல வந்து கிரவுண்டெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, ஜிம் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்க்காக. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நானும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். நான் வசிக்கிற தொகுதியிலே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜிம் வந்து கட்டி கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஆச்சு. அது இப்போ வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு விளையாட்டு திடல் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொட்டி புது காம்பவுண்ட்லாம் கட்டி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க இருக்காங்க. ஒரு இடம் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இடத்துல பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு இன்டர்நேஷ்னல் இதில் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டேடியம் கட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான், கிரிக்கெட் ஸ்டேடியம். அதை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். ஸோ திரும்பியுமே டிஎம்கே ஆட்சியே தொடரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா எல்லாமே மாற்றம் வேணான்ற நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஏதாவது மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தா தானே மாற்றம் வேணும். எல்லாமே சிறப்பாக இருக்கும்போது இதில் மாற்றம் என்ன தேவை இருக்குது? ஒரு மாற்றமும் தேவையில்லை. எல்லாமே ரொம்ப சிறப்பாக போயிட்டு